ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பற்றின ஒரு பேட்ச் அப்டேட் வீடியோ தான் அது. ஓகேங்களா? நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோங்க. நம்ம தமிழ் லைவ் கிளாஸு, இலக்கணம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜிகே வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த வீடியோஸ் பார்க்குறவங்க சார் ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும், ஓகேவா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக குரூப் 4 எக்ஸாமுக்குடைய கவுன்சிலிங் முடிஞ்சது. கடந்த குரூப் 4 எக்ஸாமுடைய கவுன்சிலிங் முடிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னா 2-3 மார்க்கில் சான்ஸ் மிஸ் ஆகிடுச்சு ஒரு சில பேருக்கு. ஓகேங்களா? நம்ம பேட்ச் வந்துட்டே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 2-3 மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் லாஸ்ட் மினிட்ல கிடைக்காம போயிடுச்சு. நிறைய பேர் கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே போயிட்டு கூட மிஸ் ஆகி வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா சார் இப்போ ஒரு 4 மாதம் இருக்குது, கண்டிப்பாக நான் ஒரு பேட்ச் போட்டால் டெஸ்ட் பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு 4 மந்த் 5 மந்த் இருக்கும்போது நம்மளும் டிஃபால்ட்டாக ஒரு பேட்ச் போடும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இப்போ இந்த குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இந்த பேட்சுக்குண்டான ஃபீஸ் டீட்டெயில்ஸு, எப்படி பேட்ச் இருக்க போகுது, பேட்ச் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ அந்த பேட்சை பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு பேட்ச் தான், தமிழ் மீடியத்துக்கு உண்டான பேட்ச். ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு 120 டேஸுக்கு உண்டான பேட்ச்ப்பா. ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 130 டேஸ் இருக்குது. இப்போத்துலேருந்து கணக்கு பண்ணால் கூட நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ ஒரு 120 டேஸ்க்கு உண்டான பேட்ச் தான். 80 டேஸ் ஷெடியூல், 40 டேஸ் ரிவிஷன். இதுதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுக்குண்டான ஸ்டடி பிளானை பார்த்திங்க அப்படின்னா, நாளைக்கு நைட்டு ஒரு 9 மணிக்கு நான் ஒரு ஜென்ரல் லைவ் வருவேன். அந்த லைவில் அந்த 120 டேஸ்க்கு உண்டான ஸ்டடி பிளானை நான் கொடுத்துருவேன். ஓகேவா? அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்ணி படிக்கணும், படிச்சுக்கலாம். இல்லை சார் நான் பேட்சில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் படிச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்குண்டான ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ருபீஸ்ப்பா. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பேட்சில் 1500 நம்ம சார்ஜ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி போட்ட ஃபஸ்ட்டு செகண்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா 1500. ஓகேங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டைமு கொஞ்சம் ஷார்ட் டர்மாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம சடனாக பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது டக்குன்னு நம்ம ஸ்டூடெண்ட்டால் ரெடி பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். ஓகே, பேட்ச் போட போகிறோம்பா, அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஆனால் இப்போ நம்ம இந்த வீக்குவே போடுறோம் அப்படின்னும் போது அப்போ 1000 ருபீஸ்ன்றதுனால 1500 நம்ம 1000 மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்டடி பிளான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு லைவ். அந்த லைவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதான் ஸ்டடி பிளான். அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பேட்ச் ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வெட்னஸ்டே வர புதன்கிழமை பார்த்திங்கன்னா, இப்போ நாளைக்கு சண்டே ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன். பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே மார்னிங் 8 o'clock. ஓகேவா? 8 மணிக்கு பேட்ச் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்டடி பிளான் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் ரெடி பண்ணது ஒரு 2 days டைம் எடுத்துனா கூட பார்த்திங்க அப்படின்னா வெட்னஸ்டே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு 2 days நான் பேமெண்ட்டுக்கு டைம் கொடுப்பேன். இப்போது ஃப்ரைடேக்கு நம்ம முடிச்சுட்டா கூட கம்மிங் சண்டேலேருந்து, ஓகேவா, கம்மிங் சண்டேலேருந்து நம்ம பேட்ச் ஆனது ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? அந்த 120 டேஸ்க்கு உண்டான பேட்ச் பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டேலேருந்து, அது மார்ச் 8 கூட வச்சுக்கலாம். மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினமா. அன்றைக்கே கூட நம்ம பார்த்தீங்கன்னா பேட்சை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா முழுக்க குரூப் 4 சிலபஸை பேஸ் பண்ணி, அதுவும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த பேட்ச் நம்ம போடுறோம். 100% சிலபஸ் நம்ம கவர் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? சார் இதெல்லாம் விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100% சிலபஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கவர் பண்ணி கொடுத்துருப்பா, இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட. ஓகேவா? அதை நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டடி பிளான் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி இருக்க போகுது, ஓகேவா, தமிழ் மேக்ஸாக எப்படி கொடுக்க போகிறோம், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு அந்த லைவில் சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி மண்டே கூட பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ நம்ம சொல்லலாம். ஓகேவா? பேட்ச் எந்த முறையில் நம்ம கொண்டு போக போகிறோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் கூட நான் காட்டுறேன். எப்படி நம்ம கொடுப்போன்றத விட நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எப்படிலாம் நம்ம பேட்சை கொண்டு போக போகிறோன்ற மெத்தடையும் நான் சொல்கிறேன். இது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ ஒரு ஹோப் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்காக தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4க்கு உண்டான பேட்ச் எப்படி போட போகிறோம், எப்போ போட போகிறோம், எப்போ ஸ்டார்ட் ஆகுன்ற தெளிவான விஷயத்தை நான் சொல்லிட்டேன். பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க, இல்லை நம்ம சேனலை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்
டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் ஒரு சில டைமில் வந்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு தான் நிறைய பேருக்கு வந்து வருது. ஏன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, இருந்தாலுமே அந்த அப்டேட் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போடுற வீடியோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் கழிச்சு கூட நோட்டிஃபிகேஷன் காட்டலாம். ஓகேவா? ஸோ அப்போது அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த டெலகிராம் சேனல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா உடனே அது டெலகிராமில் நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போது நீங்கள் குயிக்காக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா? இதுவும் இல்லாமல் நம்ம என்ன லைவ் கிளாஸ் லைவ் டெஸ்ட் வச்சா கூட அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நம்ம வந்து பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா கூட நீங்கள் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு காப்பி வந்து டெலகிராம் சேனலுமே வந்து போஸ்ட் பண்ணுவோம், அதில் நீங்கள் பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து குரூப் 4க்கு உண்டான டெஸ்ட் பேட்ச் தான். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் வந்து ஸ்டடி பிளான் டீட்டெயில்ஸை நாளைக்கு நைட்டும் பேட்ச் டீட்டெயிலை வந்து புதன்கிழமை காலையில் 8 மணிக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணி விடுறேன். அதை பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மார்ச் 8லேருந்து பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை ஷேர் பண்ணதான் இந்த வீடியோ பதிவு. தேங்க்யூ.